இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மில்கி வே கேலக்சியும் அதுக்கு மிகவும் கிட்ட இருக்கிற கேலக்சியான இந்த ஆந்த்ரோமேடா கேலக்சியும் ஒன்றா இணைய போகுதா? அப்படி இணைஞ்சா உண்மையிலே என்ன நடக்கும்? உண்மையாகவே அது இணைய போகின்றதா? அதை தொடர்ந்து வர சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவா இருக்கும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS. சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்கள். ஆந்த்ரோமேடா கேலக்சியும் மில்கி வே கேலக்சியும் இணைய போகின்றதா? தொடர்ந்து பேசுவோம். இந்த ஆந்த்ரோமேடா கேலக்சி மெஸ்ஸியா 31 அல்லது M31 என்று அழைக்கப்படும். இந்த ஆந்த்ரோமேடா கேலக்சி நம்ம மில்கி வே கேலக்சியை நோக்கி மணிக்கு 4 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல அதிவேகமாக வந்து கொண்டிருக்கு. என்னதான் இது வேகமாக வந்து கொண்டிருந்தாலும் இந்த போதுகை அவ்வளவு குயிக்கா நடக்காது. என்ன காரணம்டா, இந்த மில்கி வே கேலக்சிக்கும் ஆந்த்ரோமேடா கேலக்சிக்கும் இடைப்பட்ட தூரம் 25 லட்சம் ஒளியாண்டுகளா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஒளியாண்டு என்பது 9500 கோடி கிலோமீட்டர்களா இருக்கு. சோ இந்த 25 லட்சம் ஒளியாண்டுகள் என்பது எவ்வளவு தூரம், அதுக்கு பெருமானங்கள் என்னவா இருக்கும் என்று நம்மளால கால்குலேட் பண்ணிக்கொள்றது கூட குவைட் இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட மணிக்கு 4 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து கொண்டிருக்கிற இந்த ஆந்த்ரோமேடா கேலக்சி கிட்டத்தட்ட இந்த மில்கி வே கேலக்சியை நெருங்குறதுக்கு கிட்டத்தட்ட 700 கோடி வருடங்கள் எடுக்கும் என்று சொல்றாங்க. 700 கோடி வருடங்கள்ன்றது என்னண்டா, கிட்டத்தட்ட அது நெருங்கி வாரத்துக்கு 400 கோடி வருடங்கள் எடுக்குமா. இந்த ரெண்டு கேலக்சியும் ஒன்றா சேர்ந்து நீள்வட்ட வடிவான இன்னொரு கேலக்சியா மாறுறதுக்கு 200 கோடி வருஷம் எடுக்குமா. லிட்டரலா ஒரு 700 கோடி வருஷத்துக்கு பிறகு இந்த வீடியோவை யாரும் ரிமெம்பர் பண்ணாங்கண்டா அப்ப நம்ம மில்கி வே கேலக்சியில் இருக்க மாட்டோம். புதுதாக மில்கி வே கேலக்சியும் ஆந்த்ரோமேடா கேலக்சியும் இணைஞ்ச புது ஒரு கேலக்சியில் இருப்போம் என்றது ஒரு வண்டரான விஷயமாய் பெருந்து கொண்டிருக்குது. சோ பூமியில ரெண்டு சின்ன பொருட்கள் மோதிக்கொண்டாலே அதுக்கு எதிர்வினைகள் இருக்கும். சோ இப்படி மாபெரும் கேலக்சிஸா இருக்கிற இந்த ரெண்டும் மோதிக்கொண்டா பெரிய அளவு சேதங்கள் இந்த கிரகங்களுக்கோ நட்சத்திரங்களுக்கோ ஏற்படுமான்னு கேட்டா அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறை. என்ன காரணம்டா, நம்முடைய இந்த மில்கி வே கேலக்சியில கிட்டத்தட்ட 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ அதுல நம்ம இப்ப தெளிவா பார்த்து கொண்டு ஒரு நட்சத்திரம் இந்த சூரியன். இந்த சூரியன் நம்மளுக்கு முதலாவது இருக்கிற கோளுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரத்திலேயே வியாழன் போல 11 கிரகங்கள்ல இடையில வந்து வச்சிடலாமாம். சோ அதை வச்சு கொண்டு நம்ம என்ன விளங்கி கொள்ளலாம்டா, அதுக்கு இடைப்பட்டு இருக்கிற தூரம், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இடைப்பட்டிருக்கிற தூரம் பல லட்சம் கிலோமீட்டர்களா இருக்கிறதால இந்த பெரிய ரெண்டு கேலக்சிகள் வந்து மோதினாலும் அதுல சேதங்கள் மிக குறைந்த அளவுலாம் இருக்கும் என்றுதான் சொல்றாங்க. என்றாலும் 100% சேதமே இல்லாம இருக்கும் என்று சொல்லலாம். சேதங்கள் ஏற்படும், ஆனா பாரிய அளவு சேதங்கள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நம்ம பிளாக் ஹோலை பற்றி போட்ட வீடியோல பார்த்திருப்போம். நம்ம இந்த மில்கி வே கேலக்சியில இருக்கிற மிகப்பெரிய பிளாக் ஹோல் என்ன, சகிட்டாரியஸ் A என்ற பிளாக் ஹோல். அது மாதிரி இந்த நம்மளோட சேரப்போது என்று நம்ம சொல்ற ஆந்த்ரோமேடா கேலக்சியிலையும் இது போல பெரிய ஒரு பிளாக் ஹோல் இருக்குதா. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ஒளியாண்டுகள் நம்ம மில்கி வே நீளம் கொண்டதா இருக்குது. அது மாதிரி இப்ப நம்ம சேரப்போகுது என்று சொல்ற இந்த ஆந்த்ரோமேடா கேலக்சி கிட்டத்தட்ட 2.2 லட்சம் ஒளியாண்டுகள் தொலைவு கொண்டதா இருக்குது. சோ நம்மளை விட 2 மடங்கு பெரிதா இருக்கிறதால அங்க இருக்கிற பிளாக் ஹோலும் அதுக்கேற்ற மாதிரி ஈர்ப்பு விசை, அதோட பருமன் எல்லாம் பெரிதாகத்தான் இருக்கும். சோ இது ரெண்டும் இணைஞ்சி சென்றா நம்ம ஞாயிற்று தொகுதிகளில் இருக்கிற முக்கியமான புவி உட்பட்ட நிறைய கிரகங்கள் அந்த பிளாக் ஹோலுக்குள்ள சூப்பர் மெசிவ் பிளாக் ஹோலுக்குள்ள மாட்டிக்கொள்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி விஞ்ஞானிகள் இப்ப வரைக்கும் கணிச்சிருக்காங்க. சோ இப்ப நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஆந்த்ரோமேடா கேலக்சி மட்டும் நம்ம கேலக்சியை விட ஏன் 2 மடங்கு பெரிதா இருக்குண்டா, குறிப்பிட்ட கோடி ஆண்டுகளுக்கு முதல் இந்த ஆந்த்ரோமேடா கேலக்சியும் வேறு 2 கேலக்சிகள் இணைஞ்சிதான் ஒரு தனி கேலக்சியா உருவாயிருக்கின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 300 இருந்து 350 கோடி வருடங்களுக்குள்ள இந்த ஆந்த்ரோமேடா கேலக்சி நம்ம கேலக்சி கிட்ட வந்துடும். இது இணைஞ்சிச்செண்டா இப்ப நம்ம வானம் எவ்வளவு பிரகாசமா இரவுல தெரியுதோ அதை விட அதிக பிரகாசமாகவும் நிறைய வர்ணங்கள் அதிக கலர்ஃபுல் கொண்டதாகவும் இந்த வானம் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வானத்துல இப்ப ப்ளூ கலர் டொமினேட் பண்ற மாதிரி அந்த காலகட்டங்கள்ல ஆரஞ்சு கலர், லைட் ப்ளூ கலர், சிவப்பு கலர் எல்லாம் டொமினேட் பண்ணும்ன்ற மாதிரி விஞ்ஞானிகள் எதிர்கூறி இருக்காங்க. சோ இதை தாண்டி இந்த ஆந்த்ரோமேடா கேலக்சி வந்து இணைஞ்சி அதோட செயற்பாடுகள் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி 700 கோடி வருடங்கள் எடுக்கும் என்று சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற இந்த சூரியனுக்கும் வயதாக ஆரம்பிச்சு கொண்டிருக்கு. சோ சூரியன்ன்றது 700 கோடி வருடங்களுக்கு பிறகு இந்த சூரியன் தன்மை, அதர இயல்புகள் குறைஞ்சி சூரியன் ஒரு ரெட் ஜெயண்டான போலாக மாறும் என்றும் அதர இயல்புகள், அதர தொழிற்பாடுகள் குறைகிறதால அது பருமன்ல மிகவும் அதிகரிச்சு பக்கத்தில் இருக்கிற வீனஸ், எர்த் இது போன்ற கிரகங்களை முழுங்கிக் கொள்ளும் என்றும் பல விஞ்ஞானிகள் எதிர்கூறுறாங்க. சோ ஒருவேளை அப்படி ஒன்றும் நடக்கலாட்டி தான் இப்ப இந்த புவியில இருக்கிற மாற்றங்கள் சாத்தியமாகுமே தவிர சூரியனுக்கோ அல்லது புவிக்கோ வயதாகி வேற வேற மாற்றங்கள் ஏற்பட்டு சென்றா 700 கோடி வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றதை நம்மளால இப்ப கணிச்சு கொள்றது கடினமாகத்தான் இருக்கும்.
ஸோ இதை தவிர இதுகளுக்கு அப்பாற்பட்டதாக ஹபிள் தொலைக்காட்டி போன்ற பெரிய பெரிய தொலைக்காட்டிகள் விண்வெளியில் வைக்கப்பட்டிருக்கு. அதுகள தகவல்கள் அடிப்படையில் நிறைய கிரகங்களில் உயிர்கள் வாழ்றதுக்குரிய சில சாத்தியக்கூறுகள் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 700 கோடி வருடங்கள் கழிச்சு இந்த 2 கேலக்சியும் ஒன்றா சேரக்குள்ள ஒருவேளை நம்ம இந்த புவியில இல்லாமல் வேறொரு கிரகத்தில் வாழலாம், அல்லது இந்த புவி என்ற ஒரு கிரகமே இல்லாமல் போயிருக்கலாம், அல்லது சூரியன் இல்லாமல் போய் புவியில் எல்லாம் இருட்டுமயமாகி இருக்கலாம். என்ன நடக்கும்ன்றது அன்பிரடிக்டபிளான ஒரு விஷயம் தான் இருக்கு. என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் 700 கோடி வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றதை எக்ஸாக்டா சொல்றதுக்கு இப்ப வரைக்கும் ஒரு டெக்னாலஜியும் இல்லை. சோ இது இப்படி நடந்துச்சேண்டா இதுகள் நடக்கும்ன்றது ஒரு 100% நடக்கக்கூடிய வாய்ப்புகளால விஞ்ஞானம் சொல்லி இருந்தாலும் மிச்சம் 50% ப்ரெடிக்ஷனா தான் இப்ப வரைக்கும் இருந்து கொண்டிருக்குது. சோ இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். இப்ப நம்ம கேலக்சியோட பேர் மில்கி வே கேலக்சி என்ற மாதிரி, அப்ப 2 கேலக்சிகள் இணைஞ்சா புதிதாக உருவாகிற அந்த கேலக்சிக்கு என்ன பேர் இருக்கும்? அதுல பேர் 2 இப்போதைக்கு முடிவு பண்ணப்பட்டிருக்கு. மில்க்டோமேடா கேலக்சி அல்லது மில்க்ட்ரோமேடா கேலக்சி என்று 2 பேர் வச்சிருக்காங்க. தெளிவான ஒரு பேர் இன்னும் அதுக்கு வைக்கப்படல. சோ இப்படி ஒரு புதிதான தகவல் உங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சிருந்துச்சுண்டா நம்ம வாழ்ற கேலக்சி இன்னொரு கேலக்சி வந்து இணைய போது அதுக்கு பிறகு என்ன நடக்கும் இது பற்றியெல்லாம் ஒரு விந்தியான தகவல்கள் இந்த வீடியோல தெரிஞ்சு கொண்டிருந்தீங்கடா வீடியோவை லைக் பண்ணிடுங்க, வீடியோவை தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. 700 கோடி வருஷத்துக்கு பிறகு உண்மையாகவே எப்படி இருக்குதுண்டு அப்ப வீடியோவை ஷேர் பண்ணா தான் அந்த காலத்தில் இருக்கிறவன் கமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபேண்டசியா தான் இருக்கும். வீடியோன்றது எப்பயும் அழிய போற விடயம் இல்லை, மாறுறது மாறிக்கொண்டே இருக்கட்டும். சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணது அப்படியே தான் இருக்க போது, மாற்றங்கள் என்னதான் நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து இது போல விசித்திரமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்டா எம்எஸ் தியரி சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். சியர்ஸ் எம்எஸ், தொடர்ந்து இணைந்திருங்கள்.